உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. Hi viewers, this is Durga. Welcome to our channel Max with AKA. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard Maxல exercise number 2.3ல question number 7. வாங்க questionக்குள்ள போலாம். Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? அதாவது இன்னைக்கு வந்து டியூஸ்டே, இன்னையிலேருந்து 45 டேஸ் கழிச்சு எங்களோட அங்கிள் வராரு. அவர் வரும்போது அது என்ன கிழமையா இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கில் நம்பர் ஆஃப் டேஸ் இந்த வீக் எத்தனை டேஸ் இருக்குது ஒரு வீக்கில்? 7 டேஸ் இருக்குது. இப்போது 45-ஐ 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 45 டிவைடட் பை 7 வில் கிவ்ஸ் யூ 6 times 42ன்னு வரும். ஸோ ரிமைண்டர் பார்த்தோன்னா 3. ஸோ 3ன்றது வந்து டியூஸ்டேலேருந்து தேர்ட் டே என்ன டேவாக இருக்கும்? டியூஸ்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே இருக்குது, தேர்ஸ்டே இருக்குது, ஃப்ரைடே. ஸோ டியூஸ்டேலேருந்து தேர்ட் டே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ அவர் வர அன்னைக்கு என்ன டேவாக இருக்கும்னு பார்த்தோம்னா ஃப்ரைடே. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8க்கு போகலாம். ப்ரூவ் தட் 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா இஸ் ஆல்வேஸ் டிவைசபிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ரிமைண்டர் வர சான்சஸ் இல்லை. ஸோ 2 power n plus 6 into 9 power n congruence to 0 modulo 7. ஓகேங்களா? ஸோ இப்போ 6 into 9 என்ன வரும்? 54 வரும். சரிங்களா? which is congruence to 0 modulo 7. இப்போ இங்கேயும் 2 power n இருக்குது, இங்கேயும் n இருக்குது. இந்த n காமனாக எடுத்துடுறேன். அப்போ 2 plus 54 the whole power n congruence to 0 modulo 7 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 54 plus 2 என்ன வரும்? 54 plus 2 which is 56. ஸோ 56 அப்படின்றது வந்து 7ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும் இல்லையா? ஸோ 56ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆல் டிவைட் ஆகும். 7 8s are 56. ஸோ 56ன்றது டிவைட் ஆகும்போது அதுக்குள்ள நீங்கள் எவ்வளோ பவர் போட்டிங்க அப்படின்னாலும் அதுவும் கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும்ன்றாங்க. சரிங்களா? ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். அவங்க சொன்னது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். 3ல கொஸ்டின் நம்பர் 9 வாங்க போகலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 2 to the power 81 is divided by 17. ஸோ 2 to the power 81 டைம்ஸ் நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணி 17ஆல் டிவைட் பண்ணுற போது வர ஆன்சரை உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 2ஓட சைக்ளிசிட்டி என்னன்னு தெரியணும். ஸோ 2 வந்து சைக்ளிசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4. சைக்ளிசிட்டி அப்படின்னா என்னன்றதை யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ 2 to the power 1, 2 to the power 2, 2 to the power 3, 2 to the power 4, 2 to the power 5. இப்போ 1 எடுத்துக்கிட்டோன்னா 2 to the power 1 வந்து 2, 2 to the power 2 வந்து 4, 3 வந்து 8, 4 வந்து 16, 2 to the power 5 பார்த்தோம் அப்படின்னா 32. இப்போது இதோட யூனிட் பிளேஸ்லாம் பாருங்களேன். 2 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் அந்த 2 வர்றதுக்கு எத்தனை பிளேஸ் தேவைப்படுது? 1 2 3 4. ஸோ 4 பிளேசஸ் தள்ளி மறுபடியும் 2 ஸ்டார்ட் ஆகிடுது இல்லைங்களா? இதுதான் சைக்ளிசிட்டி. திரும்பவும் அதே நம்பர் கால்குலேட் ஆகி வர்றது. ஓகேங்களா? யூனிட் பிளேஸில். ஸோ இப்போ 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைக்ளிசிட்டி வந்து 4. அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து 2 to the power 4லேருந்து தான் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ 2 to the power 4லேருந்து எடுக்கும் போது 16 வரும். 2 to the power 4 வந்து ஆப்வியஸ்லி 16. ஸோ 16 இப்போது இந்த 16-ஐ நான் 17ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் 16-ஐ நான் 17ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் பண்ணால் -1 கிடைக்கும். சரிங்களா? ரிமைண்டர் என்ன கிடைக்கும் எனக்கு? -1. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ரிமைண்டர் போகிறதுக்கு பதிலாக -1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இங்கே 2 to the power 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால 2 to the power 81 கொஷினில் இருக்கு இல்லையா? 81 வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆகாது. ஸோ 4ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய அடுத்த நம்பர் 81க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நம்பர் எதுன்னு பார்த்தோன்னா 80. ஸோ 80 வந்து 4ஆல் மல்டிப்ளை ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ 2 to the power 18 எடுத்துக்கிறேன். 2 to the power 18 நான் எப்படி எழுதலாம்? 2 to the power 4 into 20 எழுதலாம். பவர் எப்போவுமே இந்த மாதிரி மல்டிப்ளைல பண்ணுற மாதிரி இப்படி தான் எழுதணும். சரிங்களா? ஸோ 4 into 20 எழுதுகிறேன். 2 to the power 4க்கு நான் இங்கே என்ன ரிமைண்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? -1. ஸோ -1 to the power 20. -1 நம்ம 20 டைம்ஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ 1.
இப்போது நான் இந்த 2 to the power 81 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஏன்னா 2 to the power 18 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மிச்சம் என்ன இருக்கும்னா ஒரே ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக மல்டிப்ளை பண்ணணும். அதனால இன்டூ 2 அது மட்டும் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 to the power 80க்கு என்ன ஆன்சர் வந்தது? 1. ஸோ 1ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டூ 2 to the power 1. 2 to the power 1 வந்து இஸ் நத்திங் பட் 2 இல்லையா? ஸோ 2 எழுதிக்கிறேன். இப்போது 1 2s are என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2. ஓகேங்களா? இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நம்பராக வந்துச்சுன்னா பவர் எப்போவுமே அதுக்கு 2 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். த டியூரேஷன் ஆஃப் ஃப்ளைட் ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு லண்டன் த்ரூ பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் இஸ் approximately 11 hours. The airplane begins its journey on Saturday at 23:30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London. When will the flight lands at London airport? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளைட் ஜேர்னி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தோம்னா ஃப்ளைட் ஜேர்னி வந்து 11 hours. 11 hours கழிச்சு அது வந்து லண்டன் ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லண்டன் ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகும் அப்படின்னும் போது இப்போ வந்து என்ன டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஜேர்னியை சென்னையிலேருந்து சண்டேல 23:30க்கு கிளம்புறீங்க. ஓகேங்களா? 11 hours ஆகும் நீங்கள் லண்டன் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ 23:30 + 11 hours. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க, இப்படி கன்வெர்ட் பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை, 24க்கு அப்புறமா 1லேருந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 24னா இங்கே ஒரு 30 நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 24 ஆகிடும். அது 1 டே கணக்காயிடும். ஸோ மிச்சம் பார்த்தோம் அப்படின்னா 10:30. ஓகேங்களா? ஸோ சென்னை டைமுக்கு 10:30 மணிக்கு நீங்கள் வந்து எங்கே போயிடுவீங்க? லண்டனுக்கு போயிடுவீங்க. ஆனால் லண்டனுக்கும் சென்னைக்கும் 4.5 hours வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சென்னை டைமுக்கு 10:30க்கு நீங்கள் லண்டன் போயிடுவீங்க. பட் லண்டன் டைமுக்கு அங்கே எத்தனை மணிக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிகாஸ் இது வந்து 4.5 hours வந்து அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போது 10:30லேருந்து 4.5 hours நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 AM. ஸோ நீங்கள் லண்டனுக்கு வந்து மண்டே 6 AMக்கு லண்டனை ரீச் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.